பெருமை லைட்டா லோட் ஆகி தலைக்கு ஏறிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பெரிய மீட்டிங்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு நபரை ஒரு டாபிக்ல ஸ்பீச் கொடுக்க சொல்லி அழைச்சிருந்தாங்க. அவருடைய பேரை சொல்லி மேடையில அழைச்சதும் அவருடைய ரசிகர் கூட்டம் அவரை புகழ்ந்து கை தட்டி வரவேத்தாங்க. அந்த மக்கள் வெள்ளத்துல தனக்கு இருந்த அந்தஸ்தை பார்த்ததும் அந்த நபருக்கு லைட்டா பெருமை லோட் ஆகி மொத்தமா தலைக்கு ஏறிடுச்சு. ஸ்டைலா கோட் பாக்கெட்ல கைய வச்சுக்கிட்டே மேடை ஏறினாரு. பிறகு கைய வெளியே டக்குன்னு எடுத்து கிரௌட பார்த்து கைய அசைக்க அவர் கோட் பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் ராக்கெட் ஆகி பறந்தே போச்சு. மீட்டிங்ல பேச அவர் எழுதி வச்சிருந்த பாயிண்ட்ஸ் இருந்த பேப்பர் தாங்க அது. மைக் கிட்ட போய் நின்ன பிறகுதான் அந்த பேப்பரை பாக்கெட்ல தேடினாரு. அப்புறம் என்ன ஸ்பீச் எப்படி கொடுத்தாருன்னு கேக்குறீங்க? பிளா பிளா பிளான்னு ஒளர்னாரு. திருன்னு முழிச்சாரு. ஆடியன்ஸ் ஸ்டாப் யுவர் ஸ்பீச் அப்படின்னு கத்த வெட்கத்தோட தலை குனிஞ்சு தாழ்மையா ஸ்டேஜை விட்டு இறங்கினாரு. இதை பார்த்து ஒரு பெரியவர் சொன்னாரு, நீ இறங்கியது போல ஏறி இருந்தால் நீ ஏறியது போல இறங்கி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. புரியலையா? எப்படி ஏறினாரு எப்படி இறங்கினாருன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹலோ, பெருமை ரொம்ப டேஞ்சருங்க. லைட்டா பெருமை தலைக்கு ஏறினா கூட எல்லாம் போச்சு. ஏன் தெரியுமா? சர்வவல்ல தேவனே நமக்கு எதிர்த்து நின்னா நம்ம வாழ முடியுமா என்ன? So be very careful and stay humble. God bless you.